எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் தாங்க இருக்கும். பூந்தமல்லியில் நம்ம ஒரு சூப்பரான சைட்டு பார்க்க வந்திருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு அருமையான பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. எக்ஸாக்டாக இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம மதுரவாயிலேருந்து வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரிவாக்கம் சிக்னல் வருங்க. அந்த பாரிவாக்கம் சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிப்போ வரும், பூந்தமல்லி பஸ் டிப்போ. அதே மாதிரி நம்ம ரைட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா பாரிவாக்கம் வருங்க. சிக்னல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடு வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டாபிராம கனெக்ட் பண்ணுதுங்க. அந்த ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே வந்து சைட் இருக்குங்க. நீங்கள் அந்த ஆன் ரோட்லேருந்து 200 மீட்டர்ஸ் நீங்கள் வரும்போது ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த சைட்டுக்கு இன்னொரு லொகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையாங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. அண்ட் இந்த பாரிவாக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கம்பெனி வந்து சைட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா 4500 ரூபாய்க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரை விட 500 ரூபா 600 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் பூந்தமல்லி சரௌண்டிங்கில் நீங்கள் இடம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட்டையும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இந்த சைட்டோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த கிருஷ்ணா நகரை பற்றி தான் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போறோங்க. இங்கே என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இவங்க பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை வீடு கட்டி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோங்க. நீங்கள் பூந்தமல்லி சரௌண்டிங்கில் ஒரு லேண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த கிருஷ்ணா நகர் ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்துருவாங்க. ஜிபி ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜிபி ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடி, திருநெல்வேலூர், வேப்பம்பட்டு இந்த மாதிரியான லொகேஷன்ஸ்ல இவங்க ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் இந்த கிருஷ்ணா நகர் ப்ராஜெக்ட்டை அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து சைட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிடுவோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜுங்க. ஒரு ப்ராஜெக்ட் அப்ரிசியேஷன் ஆகணும், ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கை சுற்றி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கணும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய வரா மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வாங்கி போடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த கிருஷ்ணா நகர்லேருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நீங்கள் இங்கே கிடையாதுங்க, எங்கே இடம் வாங்கினாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ரொபோசல்லாம் என்ன வருது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சரில் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்கள் லேண்ட் வந்து நல்லா கொடுக்குங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் டிப்போங்க. நமக்கு இங்கேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம வந்து பூந்தமல்லி பஸ் டிப்போ வந்து ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு தேதியில் எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் டிப்போக்கு வரது ஒரு மேஜரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேயே இருக்கிறதுனால நமக்கு ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷனுமே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம வந்து நசரத்பேட்டை அதெல்லாம் போக வேண்டிய அவசியமே நமக்கு வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனாலங்க. நம்ம சைட்ல இருந்து பெங்களூர் நேஷனல் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குங்க. இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியர்பைங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோடுமே நமக்கு வந்து 2 ஆக்சசிபிலிட்டி இருக்குது, ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரிவாக்கம் சிக்னல் இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோட வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரிவாக்கம் ஆன் ரோட்ல இருந்து நம்ம பட்டாபிராம் போற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டியா இருக்கு. நம்ம ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியா போனால் நம்ம அவுட்டர் ரிங் ரோட வந்து ரீச் பண்ணிடலாங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாரிஸ்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது எந்த அளவுக்கு கோயம்பேடு சுற்றி வளர்ச்சி அடைஞ்சது ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இன்னைக்கு கோயம்பேட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணதுனால ஊடுவாஞ்சேரி அந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல ரொம்பவே பீக்கா போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி தாங்க குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து ரொம்பவே நியர்பைல இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 7 to 6 monthsல குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ்ல வந்துருங்க. வந்துட்டா இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ரொம்பவே பீக்ல போயிடுங்க. நமக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்ல இருக்குது, ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னையோடைய 2வது டைட்டில் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராமில் இருக்குங்க. அந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்ல இருந்து ஒரே ரோடு தாங்க, நம்ம வந்து பட்டாபிராம் டைட்டில் பார்க்குமே நம்ம ரீச் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம பாரிவாக்கம் சிக்னல் இருந்து நம்ம பட்டாபிராம் போகிற ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா 60 feet ரோடாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நமக்கு நிறைய வெஹிக்கல்ஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெவலப்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல வரதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இப்போ இந்த கிருஷ்ணா நகர் ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்துருவாங்க. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க. 3 ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஃபேஸாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 46 பிளாட்டுங்க. 46 பிளாட்டுமே இவங்க வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு தாங்க. ஃபேஸ் 2ல மொத்தம் வந்து 11 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 11 பிளாட்டும் என்னென்ன சைஸஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. இங்கே உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது, ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நம்ம பாரிவாக்கம் அந்த ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் சைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 200 மீட்டர்ஸ்மே நம்ம வரும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திக் ரெசிடென்ஷியல் ஒரு ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. நான் அதோட வீடியோவே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடுமே கட்டியிருக்காங்க. இப்போ பின்னாடி நீங்களே வந்து பார்க்கலாம், 2 வீடு கட்டி
வீட்டில் கொடுத்துருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்னரில் ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே போயிட்டு இருக்குங்க. நமக்கு ஆப்போசிட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கு. அதையும் தாண்டி ஜெயா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் இருக்குங்க. அண்ட் சைட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 phase EBயுமே அவைலபிள் இருக்குங்க. ஆல்ரெடி வீடுகள் உள்ள வந்துட்டனால நமக்கு EB ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ளே இருக்கு. உங்களுக்கு சைட்டில் வந்து பிளாக் டாப் ரோட்ஸ்மே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தார் ரோடு தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே போர் போடுறோம் அப்படின்னா 40 அடியிலேயே நமக்கு நல்ல குடிநீர் வந்து வந்துருங்க. ஆல்ரெடி சைட்டில் வீடு கட்டிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போருமே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இடம் வாங்கி உடனடியாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னே சொல்லாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் அப்படின்றதாங்க நான் சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், திருமலிசை அந்த சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500 5000 ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டுக்கு நியர்பைலேயே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 4500 5000 அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரை விட கம்மியான பட்ஜெட்டை தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல இடத்துல இடம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 4100 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இவங்க கம்மியாக கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரியும், மற்ற இடத்த விட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 வந்து ப்ரைஸை வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ லொகேஷன் அட்வான்டேஜ் இருந்து சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ப்ரைஸில் கிடைக்கிறது ஒரு நல்ல பட்ஜெட் அப்படின்னே சொல்லாங்க. சிஎம்டி அப்ரூவல்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 90% பேங்க் லோன் வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதியில் எல்லாருமே வந்து ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து பேங்க் லோனை தாங்க பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 90% பேங்க் லோன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயங்க. உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. மற்ற பேலன்ஸை நம்ம வந்து லோனில் போட்டுக்கலாம். நீங்கள் 5 லட்ச ரூபா முன்பணம் கையில் இருந்தால் போதும், நீங்களும் இந்த பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் சொந்தமாக ஒரு இடத்த வந்து வாங்கிக்கலாங்க. அண்ட் அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஸ்கூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சவிதா ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ரொம்பவே நியர்பையில் இருக்குங்க. காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஜெயா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க இருக்கும். நமக்கு ஜெயா இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது, பனிமலர் காலேஜுமே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சவிதா காலேஜ் இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் இருக்க ஒரு மேஜரான லொகேஷன் தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிருஷ்ணா நகரை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க. நீங்கள் சைட் விசிட்டுக்கு வரணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். இன்னைக்கு தேதியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், மெட்ரோ ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அதே தாங்க இங்கேயும் நமக்கு ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸில் பூந்தமல்லி பஸ் டிப்போவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோவுமே இருக்குங்க. நம்ம சென்னைக்குள்ளே எங்கே போனோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்ம மெட்ரோ ரீச் பண்ணிடலாம். மெட்ரோ ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம சிட்டிக்குள்ளே எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாங்க. பெங்களூர் நேஷனல் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்குள்ளே வருது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்ஸ் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் லைவ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக போயிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் எர்லியாக கன்சிடர் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இந்த கிருஷ்ணா நகரில் நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.